எப்பா முனியப்பன் சூரியன்பா கணக்குப்பா நாங்கொழிச்சால டெல்லி வரைக்கும் பூமியில் மாநில பிறவிக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். தக்க தண்டனை கொடுத்து செயலற போடணும். இப்போ 100க்கு 100 1000க்கு 1000 அரசியல்வாதி சேட்டை பண்ணி அழகாக உட்காந்து இதில் தப்பிச்சு போகலாம் இது தப்பிச்சு போகலான்னு சந்தோஷமாக திரை லோகத்தில் இன்னும் அவனுடைய வாசிப்பு தான் நடக்கு. அப்போ அந்த பயம் இல்லை. அந்த பயம் வரும். இப்போ இந்த கணக்கு முடிஞ்சு வச்சுல எல்லா கணக்கும் முடிச்சாச்சு. எல்லா கணக்கும் முடித்து கிளியர் பண்ணி வருது கணக்கு. இதான் முக்கால் சத்தியம். இப்போ இந்த நாங்கள் இந்த இடத்துக்குள்ளே சதுரங்கத்துக்குள்ளே கணக்கு காவு கொடுத்தாச்சு. நான் உண்மையாக உழைச்சி இந்த கணக்கு வாங்கினது ஈஸ்வரன் மகன் எழுதின எழுத்து அந்த மொல்லை மாதிரி முடிச்சு வைக்கப்பேன். சரியா? அவனுக்கு காவு கொடுத்தாச்சு. அவனுக்கு காவு கொடுத்தாச்சு. அவன் பொண்டாட்டி புள்ள வரைக்கும் பூமியில் இதில் நல்லா விற்று தின்னு நக்கி கொண்டு போகிறான்ல காவு. தப்பு செய்கிறவனுக்கு தக்க தண்டனை கைலாசத்தில் இந்த இடத்துல இருந்து தண்டனை, இந்த இடத்துல தண்டனை. எத்தனை செம்மோ அவன் நல்லா ஆட்டி ஓடி இருந்தாலும் அவனுக்கு தக்க தண்டனை. அவனுடைய நேரம் கீழே இறங்கல அப்படியே படுப்பான். அவன் குடும்பம் கொலை அறுத்து போகும். அதான் கணக்கு. கடவுளுடைய கணக்குப்பா. அவனுடைய நேரம் ஓடுது. இதில் பூரா போட்டவன் வந்தவன் எழுதினவன் ஆடினவன் பாடினவனுக்கு பூரா நல்லா ஆகா ஓகன்னு அவனுக்கு நேரம் ஓடிக்கொண்டே இருக்குது. இப்போ தான் சரியாக போகுது. அது ஒரு கணக்கு உள்ள கடவுள் கணக்கு உட்கார வச்சவொடனே ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய நேரம் பிடுங்கி போகும். அப்போ தான் அவன் வச்ச காகித பேப்பர் விற்று தின்னு நக்கி மோசமாக நடத்தின காகித பேப்பர் எல்லாத்துலேயும் மோசமாக நாசமாக போயிடுவான். இது நாங்கொழிச்சாலை ரோடு. இது டெல்லி வரைக்கும் எல்லாவனுமே நீதிமன்ற கோர்ட்டில் தப்புக்கு தண்டனை வாங்காமல் போகிறான். அம்புட்டு தப்பு. அவன் குடும்பத்தில் எல்லாமே நல்லா கேட்டுக்கோ. இந்த கணக்கு ஒருத்தனை மோசம் பண்ணதானா மண்ணுக்கு உயிர் கொடுத்தாச்சு, பூமியில் உயிர் கொடுத்தாச்சு. ஆணும் பெண்ணும் கேட்டுக்கோ. உழைச்சி ஆண்டவன்ட்ட கேட்க, பூமியில் கேட்க, கடவுளே இந்த இடம் கொஞ்சம் வேலை உழைச்சி சாப்பிட்டு கொடுத்தோம், நாங்கள் இருப்பு இடம் இருந்துக்கிட்டோம்னு சொல்லி நீ கேட்க. விவசாயம் பண்ணிச்சா அத்தனையும் மோசம் பண்ணி நிற்கிற ஒவ்வொருத்தன் குடும்பத்தில் நினச்சி 3 தடவை ஐயாவை ஓம் நமச்சிவா சொல்லாத, கடவுளேன்னு சொல்லி 3 தடவை நினச்சி மண் அள்ளி அவனை திசையை நோக்கி எரிஞ்சிட்டு போ. அவன் குடும்பம் பேரன் பேத்தி கொள்ளு பேரன் வரைக்கும் அப்படியே ஒன்று ஒன்றா காலியாகி ரோட்லேயே போயிடும். முக்கால் சத்தியம். அது மாதிரி நீதிமன்ற கோர்ட்டில் தப்பாக வழக்காடி தப்பாக ஓடுற கணக்கும் கண்ணீர் வெடிச்சிட்டு போகிற. கண்ணீர் வடிக்காத. சரியா? கண்ணீர் வடிக்காத. கடவுளை கடவுள் பூமியில் உட்காந்துட்டார். கவலைப்படாத. ஏழை எளிய மக்கள் கவலைவே படாத. ஆனால் நொந்து 3 தடவை 3 கை மண் அள்ளு பூமியில். அது உயிர் கொடுத்தாச்சு. அந்த மண்ணு குளோஸ் பண்ணிடுவோம். சேட்டை பண்ணுறவன இந்த மண்ணே குளோஸ் பண்ணுவோம். இந்த மண்ணுக்கு உயிர் கொடுத்துட்டார் கடவுள். இந்த மண்ணே மானிட பேல கொன்னே ஓடும். சரியா? சந்தோஷமாக ஆணும் பெண்ணும் கடவுளை நினச்சி கும்பிட்றவன், கடவுளை நினச்சி வணங்கி அன்றாட சாப்பாடு சாப்பிட்றவன், கடவுளை நினச்சி நாங்கள் நல்லா வாழ்ந்தோம், கடவுளே நோய் நொடி இல்லாமல் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாழ்கிறவன் நல்லா கேட்டுக்கோ. உன்னை மோசடி பண்ணானா, உன்னை ஏமாத்தானா, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே 3 கை மண் அள்ளு பூமியில் மண் அள்ளி அந்த இடத்துல அப்படியே தூவி விடு. நினச்சி தூவி விட்டுரு. இங்கே இருந்து அந்த மண் தூவின இடத்துல கடவுள் கொடுத்த வரம், கடவுள் கொடுத்த முத்திரை பூமியில் அந்த மண்ணை அரசியல்வாதி சாய்வான். அரசியல்வாதி நினச்சி தூக்கி அள்ளி எறிங்கடா. இல்லை எல்லா மக்களும் அரசியல்வாதியை நினச்சி மண் அள்ளி எறியடா. மண் பூமியை தொட்டு அள்ளிடுறா. அவன் மண்ணில் தானே இருக்கான். எங்கே போனாலும் மண்ணை மீச்சு தானே போனோம். அவன் என்ன ஆகாயத்தில் பறக்காச்சு தான் கேடுகட்ட கண்டார் வலிமை. மண் நினச்சி அவன் பேரை சொல்லி 3 தடவை அள்ளி அந்த இடத்துல தூவி விட்றா. காலியாகிடுவான்டா. யமதர்மன் கணக்கு போட்ட கணக்கு தப்பாதுரா. முக்கால் சத்தியம். பூதத்தி அரக்கி இந்த இடத்துல இருந்து வந்தவன் போனவனுக்கு இதில் இருந்து அவன் அடுத்தாப்புல எங்கேயும் நினைக்க மாட்டான். அங்கே ஐயா உட்காந்துருக்காரு கடவுள். நம்ம அவமதிச்சிட்டோம், அடி வாங்குது வீட்டில், நம்ம பொண்டாட்டி உள்ள ஒரு பாரியாக போகுது, பூரா வாரிசு போகுது. அந்த மாதிரி வரும் இப்போ கூடிய சீக்கிரம். முக்கால் சத்தியம். நல்ல ஏழை எளிய மக்கள் நீதிமன்றத்தை நாடி போகிற நீதி கிடைக்கல. வெளியில் பூமியில் கடவுள் கொடுத்துட்டார் நீதி, நியாயம், தர்மம். ஏழை எளிய மக்கள் புரியுதா? ஏழை எளிய மக்களுக்கு பூமியில் கொடுத்துட்டாரு. 3 கை மண் அள்ளு. 3 கை அந்த இடத்துல மண்ணே கடவுளே கொடுத்த மண்ணில் நாங்கள் வாழுதோம், உயிர் வாழுதோம். அதுகிட்ட சொல்லு. அது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்குள்ளே அப்படியே தூவி விட்டு லேசாக தூவி விடு. மண் பவராக போய் இவனை சாய்ச்சிரும். எத்தனை பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஏமாத்துக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ எழுதி ஏமாற்றி திங்கிற குடும்பமாக இருந்தாலும் சரி, வேரோட அறுந்து போகும்.
அவன் பிள்ளை பேரம்பேத்தி எல்லாம் எங்கெங்கே போகுதோ அப்படியே துள்ள துடிக்கா போயிடும் முக்கால் சத்தி